பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம சக்திவேல் இருந்துட்டு குமார் கிட்ட போயிட்டு அந்த பாண்டியன் குடும்பத்தை நம்ம சும்மாவே விடக்கூடாதுடா. அண்ணன் ஏதோ உங்க பொண்ணு மேல இருக்கிற பாசத்தினால சொல்லிட்டு போறாரு. அந்த அரசிய அந்த ஒண்ணு இல்லாதவ இப்படி கூப்பிட்ட உடனே அந்த பொண்ணு பின்னாடியே போயிட்டா. ஆனா இந்த வீட்டு பொண்ணு அவளுக்காக இந்த வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ பாசத்தோட இருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றும் இல்லாதவங்க கூட போயிட்டு அந்த பொண்ணு உட்காந்துட்ருக்கா. அந்த ராஜியை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுங்க. அப்பா போதை நிறுத்திங்க. எப்போ பாரு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க பழி வாங்கலாம் பழி வாங்கலான்னு சொல்லிட்டு என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது நீங்கள் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி குமார் சொல்லிடுறாங்க. குமார் அப்படி பேசினோன்னு சக்திவேல் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னடா திடீர்னு நீயும் அவங்க பக்கம் சாஞ்சிட்ட? நான் யார் பக்கமும் சாயலப்பா. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் நான் கொஞ்சம் திருந்தவே ஆரம்பிச்சிருக்கேன். இத்தனை காலமாக உங்கள் பேச்சை கேட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் எதிரி மாதிரி பார்த்து நடந்துட்டுருக்கேன். அதனால் உங்களால் நான் அரசிக்கிட்ட சண்டை போட்டு பிரச்சனை பண்ணதுனால அந்த குடும்பத்தை பழி வாங்குறேன்னு நினச்சி அவள் கல்யாணத்தை நிப்பாட்டி அவளை கடத்திக்கிட்டு போய் கடைசியில் நான் அவளாக தாலி கட்டிக்கிட்டு இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் மட்டும்தான். நீங்கள் மட்டும் சரியாக இருந்திருந்தா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே சக்திவேல் பயங்கரமாக ஷோக்காக இருக்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரேமம் முடிச்சிருக்கு.